எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும், மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல விடை தேடும் ஆத்மா கதையினுடைய 4வது பாகத்த பார்க்கலாம். அதே அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு மேல எந்த கோயில் குறிஞ்சில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரோ, அதே குறிஞ்சில உட்கார்ந்துகிட்டு நரேன் ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பவ்யமா, மரியாதையா பேசிட்டு இருக்காரு. அதுலேருந்தே தெரியல அவர் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. சார், ஆமா சார். இதான் சார் விஷயம். சொல்லி முடிச்ச உடனே கிரிச்சந்திரன் அந்த பக்கமா சிரிக்க, புரியுது சார். இந்த மாரி ஒரு கதை யாரும் நம்ப மாட்டாங்க. அதான் சார் உங்ககிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருந்துச்சு. பிரகாஷ் தான். இல்ல நரேன், நான் அப்படி நினைச்சு ஒன்றும் சிரிக்க கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் கூட சாதாரண விஷயம், இன்னும் எவ்வளோ எவ்வளோ நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியும். ரியலா நடந்த விஷயங்கள் தான், கட்டுக்கதைகள் எதுவும் கிடையாது. ஆத்மாக்கள் வந்து சாட்சி சொல்லி குற்றவாளியை கண்டுபிடிச்ச கேஸ் எல்லாம் இருக்குது. அதுக்காக நான் சிரிக்க கிடையாது. நான் இங்கேயும் நீங்க அங்க இருந்துகிட்டு எப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறோம்னு நினைச்சேன். சரி, இப்போ நீங்க எனக்கு கால் பண்ணது அந்த கேஸ்ல யாரு குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அப்படிதானே? ஆமா சார். இல்லைன்னா நான் ஊருக்கே போக முடியாது. அம்மாட்டெல்லாம் பேசி 2 நாள் ஆச்சு சார். பயமா இருக்கு சார். எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க சார். நரேன், முதல்ல முக்கியமான விஷயம் நீங்க 2 விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. என்ன சார் பண்ணணும்? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன் சார். நரேன், முதல் விஷயம், கொலை நடந்த அன்னைக்கு அந்த வீட்ல காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் யார் இருந்தாங்க போனாங்கன்னு தெரியணும். சார், அந்த முத்து சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது எல்லாரும் காலையில விருந்துக்கு போயிட்டாங்க சார். அவரும் அவருடைய மனைவி மட்டும்தான் சார் இருந்தாங்க. அப்படிதான் சார் அவர் என்கிட்ட சொன்னாரு. அதான் நரேன், அவரும் ஒரு மனைவி இருந்தாங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா யார் யார் இருந்தாங்க, என்ன இருந்தாங்கன்னு இப்ப வரைக்கும் விசாரணை எதுவும் நடக்கல. ஏன்னா இப்படி ஒரு கொலை நடந்தா கேஸே ஃபைல் ஆகல. அதனால நம்மளுடைய முதல் சந்தேகம், காலையிலிருந்து இருந்ததுக்கு அப்புறம் கூட யார் யார் இருந்தாங்க, யார் முதல்ல முத்துவோட டெட் பாடியை பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களா, எப்படி அந்த ஆள் அங்கே வந்து கரெக்டாக அவருடைய டெட் பாடி தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். சரி சார். 2வது விஷயம், இது கொலைதானான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். சார், ஆமாம், இது கொலைதானா இல்லை நிஜமாலுமே அவருக்கு ஆஸ்துமா இருந்துதா இப்படி இறந்தாரான்னு நாம் தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனால் 2வதா கேட்டது தான் நம்மளுடைய முதல் கேள்வியாக இருக்கணும். இப்போ நான் என்ன சார் பண்ணட்டும்? நீங்கள் மறுபடியும் ஊருக்குள்ளே போங்க. சார், பயமாக இருக்குது சார், அடிச்சிருவாங்களோ என்னமோன்னு. ஆனால் வேறு வழி இல்லை. இல்லை சார், ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் யாராவது நம்ம ஹெல்ப் கேட்கலாம். நம்மளுக்கு நியூஸ் வந்ததே இறந்து போனவர் மூலமான்னு நாம் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் ஒரு ஸ்டேஷனில் போய் ஹெல்ப் கேட்க முடியாதுல்ல. ஆமாம் சார். நானும் இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பி வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால நான் சொல்கிற விஷயத்த பண்ணுறீங்களா? சொல்லுங்கள் சார். அந்த வீட்டில் நெருங்கின சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு முத்துவோட அம்மா, அப்பா, மனைவி, அவங்களோட அண்ணன், அண்ணி, அப்புறம் அவரோட மாமனார், மாமியார், நரேனோட மாமனார், மாமியார்னு எல்லார்கிட்டேயும் போய் தனியாக பேசுங்க. சார், ஆனால் அவங்க வேறு வழி இல்லை நரேன், நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சரி சார், சொல்லுங்கள் சார், நான் கேட்குறேன். முதல் விஷயம், அவங்க எல்லாரும் எப்படி உங்ககிட்ட பேசுகிறாங்க? ஏன்னா குற்றம் செஞ்சவங்க குற்றத்தை கண்டுபிடிக்க வந்தவங்கள பார்க்கும் பொழுது ஒன்றா ரொம்ப ஆத்திரப்படுவாங்க, இல்லைன்னா ரொம்ப பயப்படுவாங்க. அந்த 2ல் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு அதில் யாராவது மேலே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உடனே அவங்கள நோட் பண்ணி வைங்க. நம்மளோட 2வது ரவுண்டில் நமக்கு யார் மேலேயெல்லாம் சந்தேகமோ அவங்கள மட்டும்தான் மறுபடியும் போய் பார்க்க போகிறோம். சரி சார், பண்ணுறேன் சார். முதல்ல ஒருத்தராக போய் பாருங்க. அவங்களுடைய ரியாக்ஷனை வச்சு அவங்க மேலே என்னாவது குற்றம் இருக்குதான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தான் அந்த அளவுக்கு யோசிக்கணும். சரி சார், பண்ணுறேன் சார். அவங்க மனைவி கிட்ட போய் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்கட்டுமா சார்? கேளுங்க. குற்றவாளி யாரா வேணாலும் இருக்கலாம்ல சார். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறது எல்லாமே மனைவி, அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணியா இருக்காங்க. ஆனா எப்படி சார் அவங்கள சந்தேகப்படுறது? மறுபடியும் சிரிச்ச கிரிச்சந்திரன், இன்னொருக்கா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதே கூகுள்ல போய் தேடி பாருங்க. சொந்த அப்பாவே குழந்தைகள கொன்னது, சொந்த அம்மாவே குழந்தைகள கொன்னது, கட்டின மனைவியே கணவனையுமே, கணவனே மனைவியை கொன்னதுன்னு எக்கச்சக்க கேஸ் இருக்கு. நிறையா விஷயங்கள் நம்மளுடைய அறிவையும் தாண்டி நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது
இந்த கேஸ் அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த கேஸில் சீக்கிரமாக குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கிட்ட 2 3 டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம அதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி சீக்கிரமாக குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் இல்லைன்னா நான் இந்நேரம் இந்த ஊரில் இதே குறிஞ்சியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே 1 வாரம் கழிச்சு ஊருக்கு போக வேண்டியதா சார். அங்கே போனால் அந்த பேய் என்னை போட்டு ஆட்டி படைச்சிருக்கோம். எப்படியாவது சீக்கிரமாக நான் ஊருக்கு போகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் என்ன பண்ணணுமோ அதை உங்களுக்கு நன்றியோடு இருக்கிறேன் சார். எனக்கு நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஒரு போலீஸ்காரனா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது என்னுடைய கடமை. இது இந்த வழியில் வந்திருக்கு. அஃபிஷியலாக உள்ளே வர முடியாத சூழ்நிலைனாலும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் போங்க சொல்லிட்டு நரேன் ஃபோனை வைக்க போகும் பொழுது, நரேன் சார், நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க சார். அந்த விஷயத்த சொன்ன உடனே நரேனோட முகத்துல அப்படி ஒரு புத்துணர்ச்சி. கண்டிப்பா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்லிட்டு நரேன் போனை வைக்கிறாரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மெல்ல மெல்ல ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல முத்துவோட மனைவி சங்கவியை நோக்கி போறாரு. சங்கவி எங்க இருப்பாங்கன்னு மெல்ல மெல்ல நடந்து சங்கவி வீட்டு பக்கம் போறாரு. ஆல்ரெடி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் காலையில் நடந்த பிரச்சனைய நல்லாவே தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் அவன் உள்ள போறப்போ எந்த பிரச்சனையும் பண்ணல. அவன் போய் சங்கவி நிற்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி தள்ளி நின்றுட்டு இருக்கிறான். மாட்டுக்கு ஏதோ கல்நீரை கரைச்சிக்கிட்டு இருக்கிறா சங்கவி. மாடு ஓரமா நிற்க கல்நீர் தொட்டிக்கு முன்னாடி இருந்து தண்ணியை ஊத்த உள்ள என்னென்னமோ போட கையை உள்ள விட்டு அதை கலக்கன்னு இருக்கிறா. இவன் மெல்ல மெல்ல அடி எடுத்து போக ஆரம்பிக்கிறான். ஏங்க ஏங்க அப்படியே பார்த்துட்டு எந்திரிச்சவ சேலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஏங்க மறுபடியும் வந்தீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா உங்களை அடிச்சே பிடுவாங்க. நீங்கள் கிளம்பி போங்க. என்னமோ இருந்துட்டு போகுது. எங்கிட்டலாம் எதுவும் பேசாதீங்க. இல்லைங்க, உங்கள் வீட்டுக்கார் பாவம் தானே. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா நீங்கள் தானே ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஐயோ, அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்கள் ஏதாவது ஆயிடாதீங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. அவர் செத்தது செத்ததாவது இருக்கட்டும். என் பசங்களும் நானும் அனாதையானது ஆனதாகவே இருக்கட்டும். இப்போ இங்கே வந்து நின்றுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க? அவங்களாம் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடும். நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. ஒரே நிமிஷங்க, மற்றவங்க எல்லாத்தையும் விடுங்க. நீங்கள் முத்துவோட மனைவி தானே. ஒரு செகண்டு உங்கள் கணவரோட நியாயத்துக்காக நீங்கள் போராட வேண்டாமா? நான் கேட்குற 2 3 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து போயிடுறேன். உங்களுக்கு பிரச்சனையும் தாங்க நான் யோசிக்கிறேன். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லைங்க. உங்கள் வீட்டுக்காருக்காக நானே இப்படி யோசிக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேணாமா? திரும்ப திரும்ப அவன் பேச டக்குன்னு அமைதியாகிறா சங்கவி. எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக கேளுங்க. ஆம்பளை யாராவது பார்த்துட்டாங்கன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அவ சொல்கிறது நியாயம்தான். ஜென்ஸ் யாராவது வரதுக்குள்ளே ஓடி போயிடும்னு சொல்லிட்டு சங்ககிட்ட 2 3 கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறான். அவளுமே அன்னைக்கு காலையிலிருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் விடாமல் சொல்லறா. எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கப்புறமா, அப்போ காலையிலேயே உங்கள் ஓரவத்தினி வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்க அப்படிதானே? ஆமாம். நீங்களும் உங்கள் வீட்டுக்காரும் உங்கள் பையன் மட்டும்தான் இருந்தீங்க. ஆமாங்க. அவர் இறந்தது யார் பார்த்தது? வீட்டில் வேலை செய்கிறவங்க. எத்தனை மணி இருக்கும்? அது சாயங்காலம் ஒரு 5 6 மணி இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் எங்கே போயிருந்தீங்க? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நீங்கள் இப்போ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க. முன்னாடி இருந்தே மாமனார் மாமியாருக்கு என்னையும் அவங்களையும் பிடிக்காது. காரணம் நாங்கள் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம். சரி, அப்போ உங்க ஓரவத்தினி அவங்க வீட்டுக்காரலாம் நல்லா பேசுவாங்களா? அவங்க கூடயில எந்த பிரச்சனையும் இல்லை. இத்தனை வருஷமா நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரியல. இப்பதான் அத்தையும் மாமாவும் என்னை வீட்டுக்குள்ள வர வேணான்ட்டாங்க. அப்போ கூட மாமாவும் அக்காவும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா அவங்க கேட்குற மாதிரி இல்லை. எதுக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். நீங்க யாராவது மேல சந்தேகப்படுறீங்களா? எனக்கெல்லாம் அப்படி யாரு மேலே எந்த சந்தேகமும் இல்லைங்க. அவளுக்கு ஆஸ்துமா இருந்துச்சு. அதனால அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. வேற என்ன பண்ண முடியும்? பேசிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி சைக்கிள்ல சங்கவியோட அப்பா வரதை பார்த்துட்டு அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி வேகமா ஓடிடுறாரு நரேன். அந்த லிஸ்ட்ல சங்கவியோட அப்பாவும் தான் இருக்காரு. ஆனா இப்படி ஓடுறவரு எப்படி அவர்கிட்ட என்கொயரி பண்ண போறாரு? தெரியாம அடுத்து யார்கிட்ட போறதுன்னு முழிச்சிட்டு இருக்க ஜென்ஸை எல்லாம் முதல்ல வேண்டான்னு ஒமிட் பண்ணிட்டு லேடிஸா சூஸ் பண்ணி அதுல முதல்ல நரேன் முத்துவோட மனைவிகிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அடுத்து முத்துவோட அம்மாவும் முத்துவோட அண்ணியும் தான் இருக்காங்க. 2 பேத்துல யார் முதல்ல கண்ணு படுறாங்களோ அவங்கள போய் கேட்கலாம். ஆனா அன்னைக்கே முத்துவோட அம்மா பயங்கரமா சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆனா முத்துவோட அண்ணி அப்படி இல்லை. ரொம்ப பாங்கா பேசுனாங்க. அவங்க கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு கடைசியா முத்துவோட அண்ணி வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு பின்பக்கமாக போகிறாங்க.
சமையல் கட்டில் ஏதோ வேலை செஞ்சுட்டு கொல்லை பக்கமாக வந்த முத்துவோட அண்ணிக்காக 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஒளிஞ்சிருந்து காத்துட்டு இருந்தவன் அவங்க கொல்லை பக்கம் வந்த உடனே அங்கிருந்து, ஏங்க என்னங்க நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க? ஏங்க ஒரு சின்ன விஷயங்க, அதனால தான் வந்தேங்க. நீங்கள் போக மாட்டீங்களா? இல்லைங்க, முத்துக்காகங்க, முத்துவோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காகங்க உங்களை கெஞ்சி கேட்குறேங்க. 2 கேள்வி கேட்டுட்டு போயிடுறேங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு ஆளுகிட்டலாம் போய் கேட்கறக்கு பயமாக இருக்குது. உங்கள் மாமியார் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளுக்கு ஈக்குவலாக அடிக்க வராங்க. உங்ககிட்ட ஏதாவது 2 3 விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நான் கம்முன்னு அப்படியே போயிடுவேன். ப்ளீஸுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேங்க. எனக்கு மட்டும் இதுக்கு பதில் சொல்லுங்கள். படவுடன் பேசுகிறவனை பார்த்து சுற்றி முற்றி பார்க்க தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆம்பளை ஆட்கள் எல்லாருமே கண்ணுக்கு தெரியுறாங்க. என்னன்னு சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்காரோட தம்பி முத்து எப்படிங்க இறந்தாரு? எத்தனை வாட்டிங்க கேட்பீங்க? ஆஸ்துமா, அதனால தாங்க இறந்து போயிட்டாரு. உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா? எனக்கெல்லாம் யார் மேலேயும் சந்தேகம் இல்லைங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, இறந்து போயிட்டாரு. அதுக்குள்ளே டக்குன்னு முத்து காதை அமுத்தி பார்க்க ஆல்ரெடி லைனில் இருக்கக்கூடிய கிரிச்சந்திரன் என்னமோ சொல்ல டக்குன்னு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. 10 நிமிஷமா பார்க்கவி கிட்ட எல்லாமே கேள்வி கேட்டுமே பார்க்கவி எந்த பதிலும் சொல்லாம எனக்கு எதுவுமே தெரியலீங்கன்னு மட்டும்தான் பதில் சொல்லியிருக்காங்க. இந்த க்ளூ வச்சு என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் வேற யாருக்கிட்டையும் போய் விசாரிக்க முடியல. 2 வாட்டி சங்கவியோட அம்மா கிட்டேயுமே பார்க்கவியோட அம்மா கிட்டேயுமே விசாரணை நடத்துறதுக்காக ட்ரை பண்ணாரு. ஆனா அவங்க எல்லாரும் வீட்டு ஆம்பளைகளுக்கு பயந்துகிட்டு ஓடி வந்துடுறாங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் சங்கவியோட அப்பா கிட்ட போய் விசாரிக்க போக அவர் அடிக்க வந்துட்டு அதுக்கப்புறமா சங்கவி சொன்ன அதே பதில்களை சொல்றாரு. இப்போ முத்துவோட வீட்டுல போய் யாருக்கிட்டையுமே என்ன நடந்துச்சுன்னு கேட்க முடியாத சூழ்நிலை. சாயங்காலம் 7 மணிக்கு யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது விரட்டி அடிக்காத குறையா ஊர்ல இருந்து வந்து அதே குறிஞ்சியில உட்கார்றா. குறிஞ்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கிரிச்சந்திரனுக்கு கால் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது அவரே ஃபோன் பண்ணி, நரேன் சார், ஊர்லேருந்து வெளியில் வந்துட்டீங்களா? ஆமாம் சார். நைட் என்ன பண்ண போகிறீங்க? தெரில சார், குறிஞ்சிலே படுத்துக்கலாமான்னு பார்க்குறேன் சார். நல்லா இருக்கு போங்க. கிராமத்து சைடு நீங்கள் பார்த்த மாதிரி நிறையா பேய் வந்துட போகுது. சிரிச்சுக்கிட்டே சொன்னவருக்கு அதுக்கப்புறம் மறுபடியுமே, சார் என்ன சார் பண்ணுறது? நான் ஒன்று சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணியிருக்கேன். அவர் தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் மூலமாக உங்களை பார்க்கறக்கு வராரு. வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார். இன்றைக்கி நைட் அவர் வீட்டுக்கு ஸ்டே பண்ணிக்கங்க. நாளைக்கு நாம் பார்த்துக்கலாம். சார் எத்தனை நாள் சார் இப்படி? இல்லை, நாளைக்கு இந்த விஷயம் முடிஞ்சிடும். சார் என்ன சார் சொல்கிறீங்க? நிஜமாலுமேவா? சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்தில் இருந்த சலுப்பெல்லாம் பசியெல்லாம் ஓடியே போயிடுச்சு. ஆமாம் சார். என்ன சார் பண்ண போகிறோம்? அது ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதெல்லாம் நான் ஆல்ரெடி காலில் இருந்துட்டு கேட்டுட்டு தானே இருந்தேன். ஆமாம் சார். அதனால ஒரு சின்ன கேம் நாளைக்கு விளையாண்டு பார்க்கலான்னு தோணுது. அந்த கேமில் மேபி நாம் போடுற வலையில் கண்டிப்பாக அந்த மீன் சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இது அப்படி ஒன்றும் பெரிய கேஸ் மாதிரி தெரியல. இந்த கேஸில் குற்றவாளி குற்றத்தை மறைக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் ரொம்ப குறைவு. கேஸ் யாரும் கொடுக்கல, சந்தேகம் யாரும் குற்றவாளி மேலே படலை அப்படிங்கிறதுக்காக அவங்க சுதந்திரமாக இருக்கிறாங்க. அதனால நாளைக்கு நாம் போட போகிற ஒரு சின்ன ட்ராமாவில் குற்றவாளி மாட்டிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த கேஸ் எத்தனை நாள் இழுத்துருக்குமோ, நான் மறுபடியும் போய் முத்துக்கிட்ட எப்படி மாட்டியிருப்பனோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும், கான்ஸ்டபிள் வந்துடுவார். வந்தோடனே அவர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாளை காலையில் நான் சொல்கிற மாதிரி அதே கான்ஸ்டபிள் கூட நீங்கள் மறுபடியும் இதே ஊருக்கு வாங்க. நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை செய்யுங்க. நிச்சயமாக நாளைக்கு அநேகமாக 99% குற்றவாளி பிடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார். சொல்லிட்டு உற்சாகமாக ஃபோனை வைக்கிறான் நரேன். நரேனோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. எப்படியோ யார் பண்ண புண்ணியமோ இப்படி ஒரு ஆள் மூலமா நமக்கு உதவி கிடைச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் அறிவாளி அறிவாளி தான் நினச்சிக்கிட்டு கான்ஸ்டபிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் நரேன்.